என் நாட்டிலே காஃபி டீ பட்டு 59 வருஷம் ஆகிறது. தேவையா உங்களுக்கு? ஒரு மசாலா தோசை சாப்பிட்டா எனர்ஜி, காஃபி சாப்பிட்டா எனர்ஜியா? தேவையா உங்களுக்கு காஃபி? 15 பைசா காஃபி 1958. அந்த காஃபியை தவிர்த்து நான் மசாலா தோசை சாப்பிட்டேன். அதனால தான் அங்கிருந்து மகாபலிபுரம் சைக்கிளில் போக முடியும், 56 கிலோமீட்டர். புரியுதா? காஃபி டீ சாப்பிட மாட்டேன், மது அருந்த மாட்டேன், புகைக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த மகத்தான சாதனை புரிந்த மகத்தான நடிகர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க. இது பெருமைக்காக சொல்லவில்லை. மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க, 73 வயசுல. உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72, 73 போயிட்டாங்க. நான் 75 வயசுல நிற்கின்றேன். 70 வயசுல மகாபாரதம் பேசினேன். இது எதுக்காக சொல்லணும்னா, மகாபாரதம் பெரிய காவியம். அது 2 மணி நேரம் மகாபாரதத்தை 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி நேரம் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம உங்களமா இளைஞர் 5000 பேர் ஒரே ஸ்டேஜ் 2 மணி நேரம் பேசினா அது காரணம் அந்த ஒழுக்கம், உடம்பை பேணுதல். நீ உடனே பார்த்தீங்கன்னா மொத்த போவா பார்க்குறீங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அது அருமை தெரியாது. அங்கிருந்து பார்த்தா சிவகுமார் அப்படிங்கிறீங்க. சிவகுமார் இது சிவகுமார் இல்லை, நீங்கள் பார்க்க சிவகுமார் உடம்பு. இந்த உடம்பு இங்கே அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு உயிர் வேணும். உயிர் போக இன்னைக்கு காலையில் மேடையில் பேச போகிறோம்னா அதுக்கு சொன்ன சின்ன ப்ரிப்பரேஷன் வேணும் என்று சொல்வது அறிவு. அப்போ உயிர், அறிவு, உடம்பு 3 சேர்ந்தது தான் சிவகுமார். புரியுதா உங்களுக்கு?